கைஸ், நேத்து வரைக்கும் நியூஸ் சேனல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க? மாக் ட்ரில்ல பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 244 டிஸ்ட்ரிக்ட்ல நேஷன் வைட் சிவிக் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் நடக்க போகுதுன்றது தான் நியூஸே. ஈவன் எம்ஜி கூட நேத்து அதை பத்தி தான் பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு கதையே வேற. ஏன்னா எல்லாரும் மாக் ட்ரில் அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு மாக் ட்ரில் நடக்க போகுது, சோ கண்டிப்பா அடி உறுதி, அட்டாக் உறுதி. ஆனா என்னைக்குன்னு தான் தெரியாது, இந்த மாக் ட்ரில் முடிஞ்ச உடனே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ஃபல்காம் அட்டாக் நியூஸை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ற பல பேரோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு மாக் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு நேத்து நைட்டே பாகிஸ்தானை அடிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானை அடிச்சதுன்னு சொன்னா அது சரியான சென்டென்ஸா இருக்காது. இந்தியா பாகிஸ்தான்ல இருக்க டெரர் குரூப்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த ரெஸ்பான்ஸோட பேரு, ஃபல்காம் அட்டாக்கான ரெஸ்பான்ஸோட பேரு ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்பான்ஸ் நேத்து நைட்டு தான் நடந்திருக்கு. சோ இந்த ரெஸ்பான்ஸுக்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குன்றதையும் இதே வீடியோல பார்க்க போறோம். போன வாரம் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்கை நியூஸோட ஆங்கர் கிட்ட சிக்கி உளறி கொட்டினார்ல, அதே மாதிரி தான் இந்தியா கிட்ட இருந்து இந்த அட்டாக் வந்த உடனே பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அதே ஸ்கை நியூஸ் ஆங்கர் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆங்கரும் வச்சு செஞ்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர். இந்த மிஷனோட பேரு ஏன் சிந்தூர்னு வைக்கப்பட்டதா கூறப்படுதுன்னா, சிந்தூர்னா ஹிந்தியில குங்குமமா ஆர் குங்கும பொட்டாம். சோ ஃபல்காம் அட்டாக்ல பல இந்திய பெண்கள் அவங்களோட கணவரை இழந்தாங்கல்ல, அதை ரெப்ரசன்ட் பண்ற விதத்துல தான் இந்த மிஷனுக்கு சிந்தூர்னு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க காலையில ட்விட்டரை ஓபன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும், இந்தியால இருக்க எக்கச்சக்க பொலிட்டிஷியன்ஸ் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்.கே. ஸ்டாலின், தமிழ்நாடோட சிஎம், தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் வித் இந்தியன் ஆர்மி அகேன்ஸ்ட் டெரரிசம் ஹேஷ்டாக் ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டிருக்காரு. ராகுல் காந்தி ப்ரவுட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஜெய் ஹிந்த்னு போட்டிருக்காரு. சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஒரு மனதோட நிறைய பொலிட்டிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்ப நடந்திருக்குன்னா, நேத்து நைட்டு 1:05க்கு ஆரம்பிச்சு அடுத்த 25 நிமிஷம் இந்த அட்டாக் நடந்ததா சொல்றாங்க. அண்ட் இந்த மிஷனையே இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், இட்ஸ் அகேன்ஸ்ட் டெரரிசம் அண்ட் டெரர் குரூப்ஸ் சொல்றோம்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க பாகிஸ்தானோட எந்த மிலிட்டரி பேஸையும் அட்டாக் பண்ணல, மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணல, சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணல, ஒன்லி டெரர் குரூப்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 இடத்துல இந்த அட்டாக் நடந்திருக்கு. பாகிஸ்தானுக்குள்ளேயும் சரி, அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியிலையும் சரி, இந்த அட்டாக்கை நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பண்ணிருக்கு. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 படைகள் ஒன்னா சேர்ந்து ஒன்னா இயங்கி இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 படைகளும் ஒன்னா சேர்ந்து இந்த அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன இந்த 9 இடங்கள்ல 4 இடம் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு, 5 இடம் வந்து POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள இருக்கு. இந்த 9 இடங்களும் எப்படிப்பட்ட இடங்களா இருக்குன்னா, ஒன்னு லக்ஷர்-இ தைபாவோட கேம்பா இருக்கு, இல்ல ஜெய்ஷ் இ முகமதோட கேம்பா இருக்கு, இல்ல ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கு. சோ இந்த மாதிரி டெரர் குரூப்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற கேம்ப்ஸையும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்தியாவை அட்டாக் பண்ற டெரர் குரூப்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த லக்ஷர்-இ தைபா அண்ட் ஜெய்ஷ் இ முகமது. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவோட இன்டென்ட் வாஸ் கிளியர். அவங்களுக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அடிக்கணும், அவ்வளவுதான். அதுவும் இந்தியா மேல தாக்குதல் ஏற்படுத்துற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அடிக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்களுக்கு பாகிஸ்தானோட ISI-யோ இல்ல மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸையோ அடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சோ கரெக்டா டெரர் குரூப்ஸை மட்டும் அட்டாக் பண்ணணும்ன்றதுக்காகவே ஹை பிரெசிஷன் கொண்ட துல்லியமா அடிக்கிற மிலிட்டரி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. முக்கியமா 3 வெப்பன்ஸை பத்தி பேசுறாங்க. ஒன்னு ஸ்கேல்ப் க்ரூஸ் மிசைல்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கான், ஸ்டார்ம் ஷேடோன்னு இன்னொரு பேர் கூட இருக்கான். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து குறி வச்ச டார்கெட்டை இந்த மிசைல்ஸ் கிளியர் கட்டா அடிக்குமா. ரெண்டாவது ஹேமர்ன்றாங்க, இது ஒரு ஸ்மார்ட் பாமா. இந்த ஹேமரை எதுக்கு யூஸ் பண்றதா சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் பங்கர்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது தரைக்கடியில ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருந்தாலும் சரி, இல்ல பல மாடி கட்டடங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடினமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட பில்டிங்ஸை இந்த ஹேமரை வச்சு காலி பண்ண முடியுமா. இது கிட்டத்தட்ட 50ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல அடிக்குமா. மூணாவது வெப்பன் என்னன்னா லாய்டரிங் மியூனிஷன்ஸ் சொல்றாங்க. இது ஒரு ட்ரோன் மாதிரியான வெப்பன். இந்த ட்ரோன்ஸ் உங்களால ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அண்ட் டார்கெட்டை செலக்ட் பண்ண பிறகு இந்த ட்ரோன் போய் அந்த டார்கெட்ல கிராஷ் ஆகி வெடிஞ்சிரும். இந்த மாதிரி ஹை பிரெசிஷன் கொண்ட வெப்பன்ஸை வச்சு இந்த அட்டாக்கை மேற்கொண்டிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, அந்த இடத்தோட லொகேஷன் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, இன்டெலிஜென்ஸ் மூலமா ஆல்ரெடி சேகரிச்சு கரெக்டா டெரரிஸ்ட் ட்ரெயின் ஆகிற கேம்ப்ஸா பார்த்து இல்ல அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா பார்த்து அடிச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. ஈவன் ஒரு கேம்போட அட்ரஸ் அஜ்மல் கஷாப், ஞாபகம் இருக்கா, தாஜ் அட்டாக்ல மாட்டினானே, அவன் கொடுத்த ஒரு அட்ரஸ் கூட சொல்றாங்க. அண்ட் இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்த மிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு மிஷனா பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப நாளா ஹை விசிபிலிட்டியில இருந்த டெரரிஸ்ட் குரூப்பை இந்த வாட்டி இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட டிகேட்ஸ் கணக்கா இந்த கேம்ப்ஸ் எல்லாம் இயங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கு. சோ அதை இந்த வாட்டி இந்திய ராணுவம் தகர்த்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்தியா வந்து இந்த அட்டாக்க நான் எஸ்கலேட்டிங் முறையில தான் செஞ்சதா சொல்லப்படுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிசைஸா டார்கெட் பண்ணி வெறும் டெரர் குரூப்ஸை மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட மிலிட்டரியோ இல்ல ஐஎஸ்ஐயோ இல்ல சிவிலியன்ஸையோ அட்டாக் பண்ணல. பட் பாகிஸ்தான் கான்ட்ராடிக்ட் பண்றாங்க, அது வேற விஷயம். பட் இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we attacked only the terror groups. So இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா, இந்தியாவோட சிவிலியன்ஸையோ இல்ல மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸையோ அட்டாக் பண்ணுச்சுன்னா, இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த அட்டாக் நடந்த உடனே நைட்டோட நைட்டா பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவரு சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல முதல்ல டெரர் குரூப்ஸே கிடையாதுப்பா, இங்க டெரரிஸ்டே கிடையாதுப்பா, நீங்க அட்டாக் பண்ணதெல்லாம் சிவிலியன்ஸ் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பேசுறதோட மட்டும் நிறுத்தாம இன்டர்நேஷனல் மீடியா சேனலான ஸ்கை நியூஸ் கிட்டேயே பேட்டிக்கு போயிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரம் தான் இந்த ஸ்கை நியூஸ்ல இருக்க அதே ஆங்கர் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை துவச்சி எடுத்தாங்க. கரெக்டா அவங்க கிட்டயே போய் சிக்கி இருக்காரு. அங்க போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1980ஸ்ல நடந்தது, ஆனா இப்ப பாகிஸ்தான் அப்படி கிடையாது, நாங்களா திருந்திட்டோம். திருந்துறது மட்டும் இல்லாம முதல் வரிசையில நின்னு டெரரிசத்தை எதிர்த்து போராடுறோம், இந்த உலக அமைதிக்காக போராடுறோம். சோ பாகிஸ்தான்ல ஏதுப்பா டெரர் கேம்ப் அப்படின்னு பேசியிருக்காரு. Let me make it very clear, there are no terrorist camps in Pakistan. Pakistan is a victim of terrorism. We are fighting the terrorists in our western regions, on our western borders. We are the frontline state against terrorism. இது எல்லாமே 9/11க்கு முன்னாடி, 9/11க்கு அப்புறம் நாங்க கம்ப்ளீட்டா மாறிட்டோம் அப்படின்னு இருக்காரு. Can I just point out to you, on my program just a week ago, your Defence Minister Khwaja Asif admitted that Pakistan has for decades had a policy of funding, backing and using terrorist groups as proxies in the country. In fact, in 2018, President Donald Trump cut military aid to Pakistan because he accused Pakistan of playing a double game. So when you say there are no terrorist camps in Pakistan, that is going against what General Pervez Musharraf has said, what Benazir Bhutto has said, what your defence minister said just a week ago. In fact, what Bilawal Bhutto said to me a few days ago, he said that terrorism and funding and backing terrorist organisations has been and was part of Pakistan's history. Post 9/11, let's talk about post 9/11 scenario, and let me be very clear. Post 9/11, Pakistan was the frontline state, and we still are the frontline state in eliminating terrorism. You see, when we are the guarantors of world peace, because we are a wall between the terrorists and the rest of the world. 9/11 எப்ப நடந்துச்சு? 2001ல நடந்துச்சு. சோ இந்த ஆங்கர் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்பா அதுக்கு அப்புறம் தானே ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தான்ல இருந்து பிடிச்சோம், கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷம் கழிச்சு தானே பிடிச்சோம். அது மட்டும் இல்லாம சில வருஷத்துக்கு முன்னாடி தானே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தானே பாகிஸ்தானே கிரே லிஸ்ட்ல இருந்துச்சு, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்டேட்டே ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொல்லி கிரே லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு வச்சு வாங்குறாங்க. I would like to invite you to Pakistan to come and see the circumstances. I have been to Pakistan, sir, and we know that Osama bin Laden was also discovered in Abbottabad. இந்த ஆங்கர் இப்படி சொன்ன உடனே தலைவர் என்ன சொல்றாரு, ஒசாமா பின் லாடனுக்கும் பாகிஸ்தானுக்குலாம் எந்த சம்பந்தமும் இல்ல, மிலிட்டரிக்குலாம் எந்த சம்பந்தமும் இல்லைன்றாரு. உடனே அந்த ஆங்கர், ஏன்பா உன் மிலிட்டரி பேஸுக்கு பக்கத்துல இருந்து தானே ஒசாமா பின் லாடனையே பிடிச்சோம், அதுவும் பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான பகுதியில இருந்து தானே ஒசாமா பின் லாடனையே பிடிச்சோம், என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு சிரிச்சு கலைச்சிடுறாங்க. Well, the reason, like I said, that India has pointed the finger of blame because of your country's history and links with different terrorist organizations, which, as I said, in the last Trump administration, they cut military aid. Your country was on a grey list for a number of years, including just a few years ago, Osama bin Laden was discovered near a military base in Pakistan in quite an affluent area. US Navy SEAL Special Forces conducted that operation without telling Pakistan, who were their allies at the time, working with them in the war in Afghanistan, because they couldn't trust the Pakistani defense and intelligence and military establishment. And so because of Pakistan's reputation in this area, that is why
Indian officials have said, based on the information they have, they've pointed the finger of blame on Pakistan because the Resistance Front, a splinter organization linked to Lashkar-e-Taiba, which is linked to the ISI in Pakistan, is believed to be behind this attack. I deny these allegations completely. And I don't agree with your view because we in Pakistan, our 4 generations have fought terrorists. Even now in Balochistan, in Khyber Pakhtunkhwa, we are fighting terrorists day and night. Our western region, our western borders, all over, Pakistan is facing terrorist attacks every second week. If you're talking about the history, the Soviet invasion, the Cold War between the US and the Soviet Union at that point in time, well, that was a different story. But I was talking about 2009 when Osama bin Laden was there, or 2021 when the Taliban returned to power in Afghanistan. It was with the support of Pakistan that they were able to do that. That's slightly unfair. Because Osama bin Laden was not being harbored by the Pakistani authorities or the They were near a military base. I mean, you have very strong intelligence. ஸோ கைஸ், நான் இந்த ஸ்கை நியூஸோட இன்டர்வியூ கிளிப்ஸ் போட முடிஞ்சா ஆட் பண்ணி விடுறேன். இல்லைன்னா தேடி பாருங்க, அந்த இன்டர்வியூவை பாருங்க. வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல உங்களுக்கு அரசியல் புரியும். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.